காட்சி 1. சித்தர் ஞானமும் ஆமையின் வழித்தடமும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை 7 மணி வரை நிமிடங்கள். களம் மத்தியதரைக்கடல். புயலுக்கு முந்தைய அமைதி நிலவும் இரவு. பாண்டிய கப்பலின் ரகசிய அறை. நிகழ்வு: தளபதி மாறன் தன் குழுவுடன் பூதக்கண்ணன், வழுதி, வள்ளி, நாகன், தேவசேனன் வட்டமாக அமர்ந்துள்ளார். மாறன் தன் கையிலுள்ள பெட்டகத்தைப் பற்றி விளக்குகிறார். உரையாடல் உச்சம்: மாறன் ஊழித் தோற்றத்து ஒடுங்கிப் போகாமல் ஆழித்தீவினை காக்கும் அற்புதம் என்ற சித்தர் பாடலை மேற்கோள் காட்டி முத்தின் முக்கியத்துவத்தையும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் அமைப்பில் புதைந்துள்ள இரகசியத்தையும் விவரிக்கிறார். மேலும் ஆமையின் வழித்தடம் மற்றும் சங்ககால நீரோட்ட அறிவு மூலமே தாங்கள் ரோமானிய பாதையை தவிர்த்து இவ்வளவு தூரம் வந்ததாகச் சொல்லி தன் கடல் ஞானத்தை நிலைநாட்டுகிறார். வள்ளி தனது ஆராய்ச்சியின் மூலம் இந்த குறியீட்டை உடைக்க வானியல் சாஸ்திரம் மற்றும் அலெக்சாண்டிரியாவின் பண்டைய நூலகத்தை அணுக வேண்டிய அவசியம் குறித்து ஒரு குறிப்பை தருகிறார். அலர் குழுவினர் இறுதி இலக்கை விவாதிக்கும்போது தேவசேனன் எதிரிகள் நெருங்குவதைச் சொல்லி எச்சரிக்கிறார்.